ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு நியூ அப்டேட் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் வந்திருக்கு. சும்மா வேற லெவலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க. வீடியோவில் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசாமல் நம்ம நேராக கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் எடுத்தோடனே கோட் அப்படின்னு சொல்லி போடுறேன்ல, எதுக்குடா போடுறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வெயிட் பண்ணி மட்டும் பாருங்கள், தயவு செஞ்சு நல்லா பாருங்கள், ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கோடுன்னு ஆர்ஜிஸ்டூரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்போம், அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு நியூ கார் கேமுக்குள்ளே வரப்போகுது. பட் இந்த வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த லிங்க் வந்து நான் தருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஃபைல் பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு பேஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் இந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிக்கணும். எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே நெட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ நெட் ஆன் பண்ணோடனே உள்ளே உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை தான் காப்பி பண்ணணும், தவிர லிங்கை காப்பி பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறது எல்லாமே தெளிவாக பண்ண மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன சொல்லணும், திருப்பி 2-3 வாட்டி கூட வீடியோ பாருங்கள். இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிட்டேன்னா ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கிளிக் டு பேஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் மக்களே. ஸோ இப்போ நான் சொல்கிற சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேமில் ஒரு நியூ கார் வரும். ஸோ வாங்க அந்த கார் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். 1/ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த நியூ கார் வந்துடும் மக்களே. நான் ப்ரோ இது இந்த காருக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்பிசி கஸ்டமோட நம்ம கேம்லேருந்து எடுத்துட்டானுங்க. பட் அதுக்கு பதிலாக ஒன்று விடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் விட்ருக்கானுங்க. பட் இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கே ரொம்ப கொழுப்புனுச்சு. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கே புரியல சத்தியமாக. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரே வீடியோவில் புரியுது என்னன்னு தெரியல. அப்கமிங் வீடியோஸில் இது எப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சாலும் நான் சொன்னது அப்படியே குரூப்பில் போய் லிங்க் காப்பி பண்ணி அழகாக பண்ணி பாருங்கள். இந்த கார் உங்கள் கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த கார் செம்ம சூப்பராக இருக்குது மக்களே. செம்ம ஸ்பீடில் போகுது. அதுவும் இல்லாமல் நான் கூட மொக்கையாக தான் இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே வேற மாதிரியான ஸ்பீடு, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீடு வேலை போகுது மக்களே. சரி டூலாக இருக்குது இந்த காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து இந்த ஆப்ஷனில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க மக்களே. ஸோ நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்தோடனே ஃபஸ்ட் அப்டேட்டாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு புரியணுன்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து புதுசாக ஒரு கேரக்டர் வந்துக்குது. கேரக்டர் என்ன கேரக்டர் ப்ரோ அப்படின்னுவீங்க. ஸோ அதாவது கமலா இருக்குது பார்த்தீங்களா, கமலா ஆரஞ்சு, ஸோ சாரி கமலா கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கமலா பேய், அதோட கேரக்டர் தான் மக்களே. ஸோ என்ன ப்ரோ 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 வேற மாதிரி இருக்குது ப்ரோ. ஆஹா ரைட்டு ப்ரோ, இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கமலா. ஆஹா மூஞ்ச பக்கத்தில் பார்க்க செகிக்கலையே. ஸோ இது எப்படி ப்ரோ நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கும் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ ஆர்ஜிஎஸ் மெனு மாடலை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. அவ்வளோதான், வேறு எந்த மேட்டரும் இதில் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஈஸியாக எப்பயும் போல் நம்ம அந்த F1 கார் அதெல்லாம் கொண்டு வரோம்ல அந்த மாதிரி தான் இது. ஸோ ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் இருக்கும், லோடு பண்ணி கொண்டு வந்துருங்க. ஸோ பட் இதோட இது நம்ம சேனலோட இது கொடுத்துருப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வேணும், லிங்க் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அப்டேட் கோட் அப்டேட் பற்றி பார்த்தோம். அடுத்தது கமலா ஆரஞ்சோட கமலா கோஸ்ட்டை பற்றி பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் இன்னும் நிறைய இருக்குது மக்களே. ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்னன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு சீக்ரெட் ஹவுஸுக்கு தான் போகிறோம். இந்த சீக்ரெட் ஹவுஸ் நம்மளே பண்ண ஒரு ஹவுஸ். கண்டிப்பாக நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஹவுஸ் நம்ம கேமில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எப்படி போகணும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வீட்டில் இருந்து கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு லெஃப்ட் கட் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்படியே லெஃப்ட்டை கட் பண்ணிங்கன்னா அந்தாண்ட ஒரு மூலையில் ஒரு சிக்னல் தெரியும் பாருங்க. ஸோ அங்கே திருப்பி ஒரு லெஃப்ட் கட் பண்ணணும். போயிட்டே இருக்கிறோமா, ஓகே இங்கே ஒரு இது இருக்கா, இங்கே ஒரு டக்குன்னு ஒரு லெஃப்ட் கட் பண்ணுங்க. ஸோ லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு ஒரு ப்ளூ கலரில் டோர் இருக்கும் மக்களே. இந்த ப்ளூ டோருக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். உள்ளே நம்மளால் போகவே முடியாது, ஓகேவா. பட் இதுக்குள்ளே தான் நம்மளோட சீக்ரெட் ஹவுஸ் ஒளிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே அப்போ எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ட்ரிக்கு பண்ணி உள்ளே போனோம். ஸோ உள்ளே போனோன்னா இந்த சீக்ரெட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்புறம் இதை எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறிக்கோங்க. ஸோ காருக்குள்ளே ஏறிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார் செவுத்தோரமாக ஒட்டணும் மக்களே. ஸோ உங்கள் டிரைவர் சீட்டு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செவுத்தோரமாக ஒட்டி பார்க்கிங் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தோரமாக ஒட்டி அழகாக பார்க்கிங் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது நீங்கள் வெளியே இறங்கினா போதும். இந்த
அந்த டோருக்குள்ளே போயிடலாம். அப்புறம் நம்ம சீக்ரெட் ஹவுஸும் உள்ளே போய் நுழைஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இருங்க, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து என்டர் எடுத்து எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து பார்த்தா என்ன ப்ரோ உள்ளே ஒரு டோர் இருக்குது, ஆஹா என்ன ப்ரோ இது அப்படின்வீங்க. இப்போ பாருங்க, ஆடா என்ன ப்ரோ இது சீக்ரெட் ஹவுஸ் உண்மையாகவே இருக்குதா ப்ரோ அப்படின்வீங்க. ஆமாம் மங்களே, ஸோ இது நம்மளே கஸ்டமைஸ் பண்ண ஒரு சீக்ரெட் பேஸ் ஹவுஸு. ஸோ இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தான் இருக்குது. ஜஸ்ட் இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே காப்பி மட்டும் இதில் பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ஹவுஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆக மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ 3 அப்டேட்டை பார்த்துருக்கோம், செம அப்டேட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்த நியூ சீட் கோட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம கேமில் இப்போ வந்த இந்த அப்டேட்டில் வந்த நியூ சீட் கோட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது நியூ சீட் கோட்ஸ் என்னன்னே தெரில ப்ரோ வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே 8001 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா சீட் கோட்லாம் சொல்கிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹெலி கேரியர் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்விசிபிள் காருக்கு 1/ன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கார் வரும். ஸோ இதே நான் அந்த கோட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டால் அதே 1/ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் கார் வரும். அதே மாதிரி 2/ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரக்கோட பேஸ் வரும். ஸோ இன்விசிபிள் ட்ரக் பேஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டுக்கு வந்து அதோட சீட் கோடும் சொல்கிறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரோபோட் சீட் கோடு நிறைய பேர் மனப்பாடம் வைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 3380. ஸோ டக்கு ஞாபகம் வருது, பட் இருந்தாலும் செமையான ஒரு சீட் கோடு. நீங்கள் இதை போட்டோன்னு எங்கேயும் தப்பிக்க முடியாது, போட்டு அடின்னு பாண்டா கட்டி விட்டுரும் நம்மள, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி டெய்லி நியூ அப்டேட் பற்றிலாம் வீடியோ போடுவோம், நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். டெய்லியுமே நம்ம வீடியோ வந்து டக்குன்னு போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பபாய், உங்களுக்கு மிஸ் தமிழ் பாய்.